அஸ்ஸலாமலைக்கும். போட் போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில் இருக்க எங்கள் பாப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஃபேமிலியோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது நாங்கள் செய்கிற விஷயம் எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். அப்படி சமைக்கும் போது எங்களுக்குள்ள இருக்க பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி தான் செஞ்சுட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம். அதுக்கிடையில் நான் என்னோட ப்ரௌனி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு கொடுத்தா எங்கே நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு விற்கிறான் டேஸ்ட்டு தெரியாத பையொலியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பிரியாணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு தம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா போய் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தார். ஜும்மாங்கிறனால நாங்கள் இங்கே வரக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்கள் வீட்டிலே தொழுதுட்டாரு. சரி பிரியாணி தொட்டுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் சொன்னது முட்டை கிரேவி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு முட்டையை வேக வச்சு முட்டை கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. இப்படி எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அதுவும் பிரியாணியோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டாக போட்டு எல்லாருமே உட்காந்து வெட்டுன்னு வெட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து இப்படி உட்காந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க.